Hello friends, இன்னைக்கு நாம 8th standard science unit term 2ல இருக்க unit 4 heat lesson பார்க்கலாம். இதில் இருக்க book back question and answers எல்லாமே பார்க்கலாம். Okay, first Roman, choose the best answer. First one, heat is a form of thermal energy. Option C, thermal energy. Second one, if you apply some heat energy to a substance, which of the following can take place in it? Expansion நடக்கும், increase in temperature, change of state, இது எல்லாமே நடக்கும். So all of the above. அதாவது இந்த question என்னன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஹீட் சப்ளை பண்ணுறோம், ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் ஹீட், change of state. So option D, all of the above. Third one, which of the following substances will absorb more heat energy? Solid, liquid, gas. இது மூணுமே heat energy absorb பண்ணும். Fourth one, if you apply equal amount of heat to a solid, liquid and gas individually, which of the following will have more expansion? Gas. கேஸ்க்கு தான் அதிகமாக எக்ஸ்பான்ஷன் நடக்கும், பிகாஸ் அது வந்து ஃப்ரீலி மூவபிள், அதனால் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரீயாகவே நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி, கேஸ். ஃபிஃப்த் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அ லிக்விட் இன்டு அ சாலிட் இஸ் கால்ட் ஃப்ரீசிங். ஒரு லிக்விடை சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீசிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் லிக்விட், அதாவது தண்ணியை வந்து ஐஸாக மாற்றுறதுக்கு ஃப்ரீஸ் பண்ணுவோம்ல, ஃப்ரீசிங். சிக்ஸ்த் ஒன், கண்டக்ஷன் இஸ் த வே ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சாலிட். கண்டக்ஷன் வந்து எப்பயுமே சாலிடில் தான் நடக்கும். ஓகே, செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First one, a calorimeter is a device used to measure the heat capacity of water. Okay, calorimeter is a device used to measure the heat capacity of water. Next one, specific heat capacity is defined as the amount of heat required to raise the temperature of 1 kg of a substance by 1 degree Celsius. Okay, specific heat capacity அப்படின்னா இதான் அதோட டெஃபினிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg, அதாவது ஒரு மாஸ் எம், 1 kg ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் பை டெம்பரேச்சர் 1 degree Celsius. இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட டெஃபினிஷன். Next one, third, a thermostat is a device which maintains temperature of an object constant. Thermostat வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் தான். Fourth one, the process of converting a substance from gaseous state to solid state is called deposition. ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது ஆவி, அந்த கேஸ் ஸ்டேட்லேருந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டெபாசிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன், இஃப் யூ அப்ளை ஹீட் எனர்ஜி த டெம்பரேச்சர் ஆஃப் அ சிஸ்டம் வில் இன்க்ரீஸ். இப்போ ஒரு ஹீட் சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு சிஸ்டம்னா எனிதிங் வித் சிஸ்டம் அப்படின்னாவே சரௌண்டிங்கும் அந்த ஆப்ஜெக்ட்டும் இன்க்ளூட் ஆனது சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ அப்ளை ஹீட், ஒரு ஹீட்டை வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். சிக்ஸ்த் ஒன், இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் எ லிக்விட் இன் அ கண்டெய்னர் இஸ் டிக்ரீஸ் தென் த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் வில் டிக்ரீஸ். ஓகே, ஒரு லிக்விடில் இருக்க டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இன்டர் அட்டாமிக்னா 2 ஆட்டம்ஸ் இருக்குல்ல, 2 பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஹீட் சப்ளை பண்ணால் கைனெட்டிக் எனர்ஜி, அதோட மூவ்மெண்ட், அதாவது மாலிக்யூலோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாகி மூவ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் மூவ் ஆகுறதுனால. பட் அதோட டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக கைனெட்டிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால அட்டாமிக், அந்த கேப் ஸ்பேஸ் பிட்வீன் தோஸ் போத், அதாவது 2 ஆட்டம்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதான் டிக்ரீஸ். ஆன்சர் டிக்ரீஸ். தேர்ட் ரோமன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், த அப்ளைட் ஹீட் எனர்ஜி கேன் பி released as an
increase in the average kinetic energy of the molecules. True. Second one, the dimension of a substance are increased if the temperature of a substance is decreased. False. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகிறது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா தான் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இது ஃபால்ஸு. இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து the decrease of a substance or increased if the temperature of the substance is increased அப்படின்னு வரணும். இங்கே increased அப்படின்னு வரணும். Third one, the process of converting a substance from solid state to gaseous state is called condensation. False. Answer sublimation. இது எப்படி கரெக்டாக எழுதுறதுனா the process of converting a substance from solid state to gaseous state is called sublimation. ஒரு சாலிட் வந்து கேஸாக மாறுறது சப்ளிமேஷன் தான். அது ப்ராசஸ் பேர் சப்ளிமேஷன். Fourth one, convection is the process by which the thermal energy flows in liquids. False. Convection is the process by which இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ சொல்கிறேன். Convection is the process by which the thermal energy flows in liquids and gases. Solids பதிலா liquids and gases வரும். Fifth one, the amount of heat gained by a substance is equal to the product of its mass and latent heat. True. Sixth one, in a thermoflask the silver walls reflect and radiate the heat outside. False. In a thermoflask the silver walls reflect and radiate the heat back to the liquid in the bottle. இதான் கரெக்டானது. இன் தெர்மோஃப்ளாஸ்க் தி சில்வர் ஏன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து அந்த சிஸ்டம் ஃப்ளாஸ்க்குள்ளே கண்டிப்பாக அந்த ஹீட் வந்து வெளியே அவுட் சைடில் போகாது. அது வந்து உள்ளே அந்த பாட்டிலுக்குள்ளேயே தான் அந்த லிக்விட்குள்ளேயே தான் அந்த ஹீட்டை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அதோட ஆன்சர். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன் solid, convection liquid, radiation vacuum, sublimation solid to gas, condensation gas to liquid. Okay, next one, fifth Roman. Consider the statements given below and choose the correct option. ஓகே, இது எப்பயும் போல தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா ஏ. பி அப்படின்னா அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ஆனால் ரீசன் வந்து கரெக்ட் அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னா பி. சி என்னன்னா அசர்ஷன் வந்து கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. டி என்ன அப்படின்னா அசர்ஷன் வந்து தப்பு ஆனால் ரீசன் வந்து கரெக்ட். இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அசர்ஷன் வந்து ரேடியேஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் வேக்கம். இது கரெக்ட், ட்ரூ. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the thermal energy is transferred from one part of a substance to another part without the actual movement of the atoms or molecules. இதுவும் கரெக்ட் தான். ஆனால் இது வந்து எங்கே நடக்குது, வேக்கமில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அந்த ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் ரெண்டுமே கரெக்டானது. ஸோ இதோட ஆன்சர் பி. செகண்ட் ஒன், அசர்ஷன். A system can be converted from one state to another state. இது ட்ரூ. பி, reason. It takes place when the temperature of the system is constant. இதுவும் ட்ரூ. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து சிஸ்டமில் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் இது கன்வெர்ட் ஆகும். ஸோ அசர்ஷனோட கரெக்ட் ரீசன் தான் இது. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லி. ஓகே, இதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். பாயிண்ட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். Answer briefly.
வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இன் ஆர் டெய்லி லைஃப்? கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப், இது வந்து நான் இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே ஆன்சரை நான் வந்து புக்லேயும் மார்க் பண்ணுறேன், பேஜ் நம்பர் சொல்லிவிட்டு. ஏன் இதில் கொடுத்துருக்கேன்னா இதில் பாயிண்ட் வைஸாக இருக்கிறனால இதில் நான் தனியாக அதை வந்து எழுதுறதுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதில் கொடுத்துருக்கேன். புக்கில் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு புக்லேயும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், conduction in daily life. We cook food in vessels made up of metals. When the vessel is heated, heat is transferred from the metal to the food. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம மெட்டல் பாத்திரத்தில் தான் வந்து சமைப்போம். அந்த ஹீட் அதுக்கு சப்ளை பண்ணும் போது அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட் வந்து அந்த சாப்பாட்டை அந்த ஃபுட்டில் எது சமைக்கிறோமோ அதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், when we iron dresses, heat is transferred from the iron to the cloth. அயர்ன் பண்ணும் போதும் அந்த அயர்ன் பாக்ஸில் இருக்க ஹீட் வந்து அந்த துணிக்கு சப்ளை ஆகுது, பாஸ் ஆகுது. அதான் கண்டக்ஷன். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இன் ஆர் டெய்லி லைஃப். நெக்ஸ்ட் ஒன், வாட், ஓகே இது புக்கில் மார்க் பண்ணலாம். பேஜ் நம்பர் 37 இருக்க கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், ஏன்னா இது வந்து வெரி ஆன்சர் ப்ரீஃப்லி அந்த மாதிரி கொஷின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 37 ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதோட ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்? ஹீட்டோட எஃபெக்ட்ஸ் இது புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் நடக்கும், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல அதே தான். எக்ஸ்பான்ஷன் நடக்கும், increase in temperature, change in state. இது மூணு தான் effects of heat. இதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது புக்கில் பேஜ் நம்பர் 35 இருக்கு effects of heat. அதில் expansion, increase in temperature, change in state. இது மூணு தான் effects of heat. Okay, next question. Name the 3 types of heat transfer. 3 types of heat transfer. 3 types என்னன்னா conduction, convection, radiation. இது மூணு தான் types of heat transfer. Conduction, convection, radiation. அது பேஜ் நம்பர் 37 இருக்க 3 ways of heat transfer or conduction, convection and radiation. பேஜ் நம்பர் 37. நெக்ஸ்ட், வாட் இஸ் கண்டக்ஷன்? இதோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் a region of higher temperature to a region of lower temperature without the actual movement of molecules is called conduction. ஓகே, இதில் என்னன்னா கண்டக்ஷன் வந்து இட் ஒன்லி அக்கர்ஸ் இன் சாலிட்ஸில் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஹையர் டெம்பரேச்சர், அதிக டெம்பரேச்சர் இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு லோவர் டெம்பரேச்சர் இருக்கிற பகுதிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது பேர் தான் கண்டக்ஷன். அந்த இதில் வந்து மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா சாலிட்ஸில் வந்து மாலிக்யூல்ஸ் எப்பயுமே ரொம்ப டைட்லி பேக்டாக தான் இருக்கும். ஸோ அங்கே மூமெண்ட் நடக்க சான்ஸே இல்லை. ஸோ இதுதான் டெஃபினிஷன், வித்தவுட் ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகே, இப்போ புக்கில் மார்க் பண்ணலாம். பேஜ் நம்பர் 37 இருக்க இந்த லைன்ஸ் நான் ஹைலைட் பண்ணதா. டிஃபைன் கண்டக்ஷன் as the process of heat transfer in solids from region of high temperature to region of low temperature without actual movement of atoms or molecules. Page number 37. Next question. Write a note on convection. The form of heat transfer from places of high temperature to places of low temperature by actual movement of liquid or gas molecules is called convection. Convection எதுலாம் நடக்கும் அப்படின்னா liquids, gases, இது ரெண்டில் தான் கன்வெக்ஷன் நடக்கும். இங்கேயும் ஹை டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர், இங்கேயும் அவ்வளோ மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ்
நடக்காது. இங்கே வந்து by the actual movement of liquid or gas molecules, because இங்கே வந்து லிக்விடுக்கும் கேஸ் மாலிக்யூல்ஸ்க்குமே கம்பேரிட்டிவ்லி சாலிட்க்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது மூமெண்ட் நடக்க. லிக்விட்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் பேக் ஆகிருக்கும், கேஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக அங்கங்கே பேக் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக மூமெண்ட் நடக்கும். இதுதான் கன்வெக்ஷன். இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 38 இருக்குது இந்த பேரா. Next question, define specific heat capacity. The amount of heat energy required to raise the temperature of 1 kg, 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin is called as specific heat capacity of a substance. இதான் definition, specific heat capacity. நம்ம முன்னாடியே பார்த்தோம் fill in the blanksல. பேஜ் நம்பர் 40 இருக்குது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இதுதான் இதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சம்ஸில் அப்படி யூஸ் பண்ணோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு C is equal to Q by M into delta T. ஓகே, இதுதான் Q அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட், எம்னா மாஸ், டெல்டினா ரைஸ் இன் டெம்பரேச்சர், அதாவது டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், அதை தான் வந்து டெல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேஜ் நம்பர் 40 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் 1 calorie. 1 calorie டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 calorie is called 1 calorie. அதை வந்து ஜூல்ஸில் எப்படி ஜூலில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 4.186 ஜூல். இதான் வந்து ஹீட் அந்த எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஜூல்ஸ். 1 calorie is equal to 4.186 ஜூல்ஸ். இதுவும் மென்ஷன் பண்ணோம். ஓகே, இது பேஜ் நம்பர் 39 இருக்க. 1 calorie is the amount of இதிலிருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லாகவே இதுதான் அதோட டெஃபினேஷன். பேஜ் நம்பர் 39 இருக்கு. நெக்ஸ்ட், ஆன்சர் இன் டீட்டெயில் லாங் கொஸ்டின்ஸ். With the help of a neat diagram, explain the working of a calorimeter. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. Okay, இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. வேணும்னா பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், இட் கன்சிஸ்ட், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ வெசல் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ் லைக் காப்பர் ஆர் அலுமினியம். ஓகே, விச் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். காப்பர் அலுமினியம்லாம் அது உள்ளே இருக்கும், ஏன்னா அதுதான் குட் கண்டக்டர்ஸ், ஹீட்டை வந்து நல்லா கண்டக்ட் பண்ணுறதுனால அந்த மெட்டல்ஸ்லாம் இருக்கும். த மெட்டாலிக் வெசல் இஸ் கெப்ட் இன் அன் இன்சுலேட்டிங் ஜாக்கெட் டு ப்ரிவெண்ட் ஹீட் லாஸ் டு த environment. There are 2 holes in it. Through one hole a thermometer is inserted to measure the temperature of the contents. A stirrer is in inner hole where a stirrer is inserted through another hole for stirring the content in the vessel. The vessel is filled with liquid which is heated by passing current through the heating element, which using the device we can measure the heat capacity of the liquid in the container. ஓகே, இது புக்கில் என்ன எங்கே இருக்குது அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் அ கேலோரிமீட்டர். இதோடு நீங்கள் வந்து ஒரு டயக்ராமும் ஆட் பண்ணிக்கணும். கேலோரிமீட்டர் இதுதான் ஃபுல்லாக. கேலோரிமீட்டர் இஸ் அ டிவைஸ், இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே எழுதிடணும். இதுதான் அதோட டயக்ராம். இது பாருங்கள் என்ன அப்படின்னா இது வந்து அந்த இது எந்த மெட்டல்ஸால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காப்பர், இந்த மாதிரி அலுமினியம், அந்த மாதிரி மெட்டல்ஸ். ஏன்னா அதுதான் ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுறதுனால. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே ஃபுல்லாக வாட்டர், ஒரு லிக்விடை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இதுக்குள்ளே 2 ஹோல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோல் வந்து ஸ்டிரர் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு ஹோல் தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிக்விடோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும். இந்த ஸ்டிரர் வந்து இந்த வாட்டரை வந்து
ஸ்டிர் பண்ணும், அதாவது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு. அண்ட் இதுக்குள்ளே இருக்க அந்த வோல்டேஜ் அந்த இது இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா பவர் சப்ளை கொடுப்பாங்க. இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து அந்த வாட்டருக்குள்ளே இருக்க ஹீட் ஜென்ரேட் பண்ணும். இந்த பவர் சப்ளையும் இந்த ஸ்டிரரால் ஹீட் வந்து வெளியே இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் டெம்பரேச்சர் இதை மெஷர் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே ஜென்ரேட் ஆகிற ஹீட் வெளியே போகாது, ஏன்னா இது இன்சுலேட்டிங் ஜாக்கெட்னால மேக் ஆகிருக்கு. இன்சுலேட்டிங் ஜாக்கெட் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹீட் வெளியே போகாது. இதுதான் கலோரிமீட்டரோட ஒர்க்கிங். அண்ட் இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரைட் அ நோட் ஆன் தெர்மோஸ்டாட். A thermostat is a device which maintains the temperature of a place or an object constant. முன்னாடியே நம்ம fill in the blanksல படித்தோம். தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். The word thermostat is derived from Greek words thermo meaning heat and static staying the same. Thermostats are used in any device or system that gets heated or cools down to preset temperature. It turns an appliance or a circuit on or off when a particular temperature is reached. Okay, இது ரொம்ப முக்கியம். Examples of a thermostat including building heater, central heater in a room, air conditioner, water heater, as well as kitchen equipments including oven and refrigerators. Sometimes a thermostat functions both as sensor and the control of a thermal system. இது என்ன வேலை அப்படின்னா, தெர்மோஸ்டாட் வந்து ஒரு சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணும் அதோட டெம்பரேச்சர். இப்போ அது ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டர்ன் ஆஃப், அதை ஆஃப் பண்ணிடும் அந்த சிஸ்டமை. இப்போ வந்து இதெல்லாம் இந்த மாதிரி டிவைசஸ் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே, இந்த டிவைசஸ்லாம் இதை பொறுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் ஒரு சர்டன் டெம்பரேச்சர், ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் தான் இது வச்சுருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோடனே அது ஆஃப் ஆயிரும். ஸோ இது புக்கில் மார்க் பண்ணிக்கலாம். தெர்மோஸ்டாட் பேஜ் நம்பர் 41. இதிலிருந்து இது ஃபுல்லாகவே இது வரைக்கும் 41ல் இருக்கு. ஓகே, இதுதான் தெர்மோஸ்டாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஃப்ளாஸ்க். தெர்மோஃப்ளாஸ்க் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். A thermoflask has double walls, okay, double walled, which are evacuated. It is silvered on the inside. The vacuum between the two walls prevents heat from being transferred from inside to the outside by conduction and convection. Prevents அப்படின்னா ஹீட் வந்து வெளியே போகாது. இதில் இருக்க வால்ஸ், இது ஏடயாபெட்டிக் வால்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் டபுள் வால் 2 லேயர் இருக்கும் இந்த வேக்யூமில். ஸோ இது ரெண்டுமே வெளியே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக விடாது. சரௌண்டிங்ஸ்க்கு வெளியே இருக்க சரௌண்டிங் ஹீட்டும் உள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ணாது. வித் வெரி லிட்டில் ஏர் பிட்வீன் த வால்ஸ் தேர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். இது ரொம்ப மெயின். ஃப்ரம் த இன்னர் வால் டு த அவுட்டர் வால் ஆர் வைஸ் வெர்சா. ஓகே, இந்த வால்லேருந்து இந்த வால்க்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அண்ட் சரௌண்டிங்க்கு கண்டிப்பாக ஆகாது. Conduction can only occur at the points where the two walls meet, at top of the bottle and through an insulated support at the bottom. The silvered walls reflect radiated heat between the liquid inside the bottle. So in the walls இருக்குல்ல, இதை அந்த டபுள் வால்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் ரேடியேஷன் நடக்கும். ஹீட் ரேடியேஷன் அது வந்து உள்ளேயே நடக்கும். க்ளோஸ்டாக இருக்கனால உள்ளேயே அதோட ஹீட்டு வந்து வெளியே எஸ்கேப் ஆகாமல் உள்ளேயே அந்த லிக்விட்குள்ளேயே ஹீட்டு வந்து ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கனால ஹீட் வந்து அந்த லிக்விட் வந்து ஹீட்டடாகவே இருக்கும். இதுதான் வேக்யூமோட ஃபங்க்ஷன் ஒர்க்கிங். புக்கில் பேஜ் நம்பர் 41 தெர்மோஃப்ளாஸ்க், ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஃப்ளாஸ்க் இந்த டயக்ராமும் வரையணும். ஸோ பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் 42லேயும் கொஞ்சம் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம எழுதணும், ஏன்னா இது லாங் ஆன்சர்னால. அண்ட் இந்த டயக்ராம் மஸ்ட், இதை வரையணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், higher order thinking questions. First one, why does the bottom of a lake not freeze in severe winter even when the surface is all frozen?
When a lake freezes, the upper layer freezes due to being in contact with the cold atmosphere. The ice sheet doesn't shrink as it is less dense than water. This ice sheet acts like an insulator and keeps the water inside warm enough to be in liquid form. The water on the surface of the lake is frozen. இதில் என்ன அப்படின்னா, இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ லேக் இருக்குது, லேக்கில் வின்டர் சீசன் இருக்கும்போது மேலே மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கீழெல்லாம் அந்த மாதிரி லிக்விடாகவே இருக்குது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெளியே அவுட் சைடு என்விரான்மெண்ட் ரொம்ப கூலாக இருக்கனால அது வந்து மேலே இருக்க லேயரில் தான் படுது ஃபஸ்ட். அதனால் மேலே இருக்க லேயர்லாம் ஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸ் வந்து வாட்டரோட லெஸ் டென்ஸ்னால மிதந்துட்டு இருக்கும். அண்ட் அது வந்து சுருங்காது, ஷ்ரிங்க்கும் ஆகாது, மேலே தான் இருக்கும். ஸோ அது வந்து உள்ளே அந்த கோல்டு அந்த இது அட்மாஸ்பியரோட இது வந்து உள்ளே அனுப்பாமல் அது ஒரு இன்சுலேட்டட் ப்ரொடெக்டிங் கவராக இருக்குது. அதனால் உள்ளே வந்து ஹீட் அதை வார்மாகவே வச்சுக்கும் அந்த தண்ணியை. அதுதான் சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன். செகண்ட் ஒன், which one of the following statements about thermal conductivity is correct? Give reason. இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆன்சர் வாட்டர், wood, steel. ஆப்ஷன் சி தான் வாட்டர், ஸ்டீல், wood இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ரீசன், liquid conducts heat faster than solid, so water conducts heat more than steel. Wood is bad conductor of heat, steel is good conductor of heat, so steel conducts heat more than water. இப்படி பாயிண்ட் போட்டு எழுதுங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் கண்டக்ட் பண்ணும் சாலிடோட, அண்ட் அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அண்ட் ஸ்டீலோட வுட்டு வந்து கம்மியாக தான் கண்டக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்டீல் வந்து நல்லா ஹீட் கண்டக்ட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ், ஆனால் வுட்டு வந்து இஸ் பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதனால் ஓகே, நம்ம அவ்வளோதான் இந்த கொஸ்டின்ஸ், அந்த ரீசனிங் எல்லாமே. ஹையர் ஆர்டரும் 2 தான். ஓகே, இப்போ நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்ட்டு நான் அப்படியே போட்டே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் அயர்ன் பால் ரெக்வயர்ஸ் 1000 ஜூல் ஆஃப் ஹீட். ஓகே, இங்கே ஹீட் கொடுத்துருக்காங்க, அதாவது Q வந்து 1000 ஜூல் டு ரேஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை, அதாவது டெல்டா டீயும் கொடுத்துட்டாங்க 20 டிகிரி செல்சியஸ். கேல்குலேட் த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த பால். ஓகே, இதை நான் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹீட் கெப்பாசிட்டி, இதோட ஃபர்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டி அதை நம்ம C' அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா முன்னாடியே படித்தோம், Q by delta T, இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட் அந்த இது கொடுத்துட்டாங்க, Q is equal to 1000 joule. Q is equal to 1000 joule. டீயும் கொடுத்துட்டாங்க டெல்டா டி, ஏன்னா அங்கே வந்து சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டெல்டா டீனே போட்டு 20 டிகிரி செல்சியஸ், which is equal to 20 joules. Sorry, 20 Kelvin. செல்சியஸ் கெல்வின் ரெண்டுமே ஒன்றா இதில் பண்ணிடுறாங்க. கெல்வின் ஓகே. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணி இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி சம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், C' is equal to Q என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 1000. நான் என்ன சொன்னேன்னா முன்னாடியே சொன்னேன்ல மற்ற லெசன்ஸ்லேயும், நம்ம ஃபைனலாக வேல்யூ எழுதும்போது
யூனிட்ஸ் போட்டு எழுதணும். அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும், அதாவது இன்வர்ஸ் வருமா இல்லை எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம இங்கே டிவைட் பண்ணும்போதே அதோட வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும், எவாலுவேட் பண்ணுறவங்களும் இதுக்கு வந்து மார்க்ஸ் நல்லா கொடுப்பாங்க. பை டெல்டா டி வந்து 20 கெல்வின், 20 கெல்வின். ஓகே, ஸோ 50. ஆன்சர் என்ன அப்படின்னா சி டேஷ், அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் பால் அப்படின்னு போட்டு equal to 50 joules per Kelvin. இப்படி தானே இருக்கு. இது எப்படி எழுதலாம்? which is equal to 50 joules per Kelvin. கெல்வினை இப்படியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்ல, -1. ஓகே, இதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும், அப்புறம் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு போட்டு எழுதணும், அப்புறம் வந்து எவாலுவேட் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் மெயினாக யூனிட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, யூனிட்ஸோடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The heat capacity of the vessel of mass கொடுத்துருக்காங்க 100 kg is, அதோட heat capacity கொடுத்துருக்காங்கல்ல 8000 joules per Kelvin. Find its specific heat capacity. Okay, specific heat capacity இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஃபார்முலா C is equal to Q by the heat, Q by M mass into delta T, அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, மாஸ் என்ன? 100 kg. மாஸ் வந்து 100 kgன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா C டேஷ் தானே, முன்னாடி பார்த்தோம்ல லாஸ்ட் சம். ஹீட் கெப்பாசிட்டி C டேஷ் கொடுத்துட்டாங்க, அது வந்து 8000 joules per Kelvin இதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட டெஃபினேஷன் என்ன, அதாவது ஃபார்முலா என்ன? Q by delta T. இதுதான் வந்து C டேஷோட ஃபார்முலா. அண்ட் அது வந்து இங்கே இந்த ஃபார்முலாலே இருக்குது. இங்கே பாருங்கள், Q by delta T. இது வந்து ஹீட் கெப்பாசிட்டியோட தானே இந்த பாதி. ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணி எழுதலாம், சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா C is equal to, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C is equal to, இது எல்லாமே இது இருக்குது, அதான் 8000. ஸோ 8000 இன்ட்டு மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 100 kg. ஸோ அவ்வளோதான், அது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். 8000 joules per Kelvin into 100 kg inverse. ஏன்னா கீழே இருக்கும்ல, அது 100 kg inverse. ஸோ அது வந்து மல்டிப்ளை பண்ணோன்னே 1000, ஒரு 2 ஜீரோ ஆட் பண்ணோம். அண்ட் அதோட வேல்யூ என்ன? ஜூல்ஸ் கேஜி இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து அதோட
யூனிட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். இது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, இந்த 2 சம்மும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது அதாவது 2 ஃபார்முலா தான் இருக்குது இந்த லெசனில். அதுவும் ஒரு ஃபார்முலாவோட பாதியும் இன்னொரு ஃபார்முலாலே இருக்குது. ஸோ இது ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபுல்லாகவே அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.